அனைவருக்கும் வணக்கம். HPM யூடியூப் சேனல். நிறைய பேர் இப்பொழுது உடம்பு சரியில்லாமல் நிறைய பேர் வியாதிகள் வந்து கூடியிருக்கிறது. வயசு கம்மியானாலும் வருது, வயசு ஜாஸ்தியானாலும் வருது, மன அழுத்தத்தில் வருது. அதனால் தயவு செய்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று தெரிந்து கொண்டு தினமும் வாக்கிங், உடற்பயிற்சி, யோகா கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரம் செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணி, ஹாட் வாட்டர், லைட் சூடு தண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் உடைய கடமைகள் முடிந்துவிடும். அதற்கு பிறகு வாக்கிங் போங்கள். வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் யோகா பண்ணுங்கள். ஆனால் யோகா பண்ணிக்கிட்டு வாக்கிங் போகாதீர்கள். சைக்கிள் போங்கள், வாக்கிங் போங்கள், வந்து யோகா பண்ணலாம். யோகா முடித்தால் வாக்கிங், சைக்கிள் போகக்கூடாது. டெய்லி 10 நம்பர் எண்ணிக்கை கரெக்டாக போடுங்கள். உடம்பு நல்லா இருக்கும். அது முடிஞ்சவுடன் திருப்பியும் பாத்ரூம் வரும். நீட்டாக அன்னைக்கு ஃபுல்லாகவே வேலைகள் நல்லா சுகமாக வேலை பார்க்கலாம். நிறைய பேர் சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கக்கூடியவங்களாம் உட்காந்து சமணம் போட்டு உட்கார முடியல, முட்டு வலிக்குங்காங்க. ஓயாமல் டைப் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கம்ப்யூட்டரில் மன அழுத்தம். அதனால் தயவு செய்து முக்கியமானது உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ். அந்தந்த தகுதிக்கு தந்தாலும் நம்பர் 10 நம்பர் போட்டு ரொம்ப ஓவராக செய்ய வேண்டாம். உடம்புடைய சைஸுக்கு தந்தாலும் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணி 3/4 மணி கொடுத்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். உடம்பு எந்த விதமானது இருக்காது. நீட்டாக இருந்து மன அழுத்தம் இல்லாமல் வேலைக்கு போனால் சாயந்தரம் மன அழுத்தத்தோடு வேலை பார்க்கறது உடம்புக்கு கெடுதல். சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்து சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நேரம் சொன்னால் ரொம்ப இவர் ரம்பம் போடுறாரு அப்படின்றவங்க. நான் ரம்பம்லாம் போடுறேன். உழைப்பு, உடற்பயிற்சிக்காக இந்த வார்த்தையை சொன்னேன். எனக்கு நானும் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு வயசு 65க்கு மேலே ஆகிறது. ரிட்டையர்டாக 8 வருஷம் ஆகுது. அதனால் கண்டிப்பாக உடல் உழைப்புக்கு உடற்பயிற்சி தேவை. HPM யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குற்றம் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம்.